Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter, Final Accounts of Sole Proprietors 2. So Sole Proprietors 1ல நம்ம என்ன பண்ணோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இந்த 3 அக்கௌண்ட்டும் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அக்கௌண்டிங்கோட ஐட்டம்ஸில் எந்தெந்த ஐட்டம்ஸ் ட்ரேடிங்கில் வரணும், P&L வரும், நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டோட பேசிஸில் நம்ம பார்க்கும்போது லயபிலிட்டிஸ் என்னென்ன, அசட்ஸ் என்னென்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஜர்னல் என்ட்ரி எழுதும்போதோ இல்லை ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ ஒரு சில விஷயங்களை நம்ம ஒமிட் பண்ணிட்டோமோ இல்லை தெரியாமல் எழுதாமல் விட்டு ஏதாவது ஒரு எரர் அக்கர் ஆயிருந்தது அப்படின்னா அந்த சர்டன் அமௌண்ட்டை நம்ம எப்படி இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பார்ட்னர்ஷிப்போட பேசிஸில் இருந்தும் சரி, மற்ற சோல் ட்ரேடிங்கோட பிஸ்னஸ்லேயும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம என்டர் பண்ணும்பொழுது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, நமக்கு தேவையான ட்ரூ அண்ட் ஃபேர் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு இந்த ஆர்கனைசேஷனில், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டோட பேசிஸில் நம்மளோட கரண்ட் அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியணுன்ற பர்பஸ்க்காக தான். ஸோ பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இஸ் டு எக்ஸிபியூட் எ true and fair view of the profitability and the financial position of the business. ஸோ நம்மளோட பிஸ்னஸோட ஃபினான்ஷியலோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபினான்ஷியலோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும், நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா இல்லை லாஸில் ரன் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எப்படி போட போகிறோம். வாட் இஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் சரி செய்ய போகிறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அதை எப்படி கிளியர் அவுட் பண்ணி கடைசியில் பேலன்ஸ் ஷீட்டை டாலி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனிங் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ். Adjustment entries are the journal entries made at the end of the accounting period to account for items which has been omitted in the trial balance. ஒருவேளை ட்ரையல் பேலன்ஸில் அந்த ஐட்டம் நம்ம ஒமிட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு எரர் வந்திருந்தாலோ, ஸோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ரெவன்யூஸ் அக்கர் அண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோமோ லெஸ் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டம்ஸை வந்து நம்ம 4 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்கோம். இந்த 4 கேட்டகரிஸ் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ண அந்த எரர் ஒமிஷனை வந்து கொண்டு போய் சரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். நான் ஏற்கனவே சொன்னது தான், அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், விச் இஸ் ப்ரிப்பேரிங் த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ப்ராஃபிட்டபிலிட்டி. அந்த கன்சர்னோட ஆர்கனைசேஷனில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக, அண்ட் மோர் ஓவர் டு எக்ஸிபிட் த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அந்த ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம எப்படி பண்ணுவோம், ஆஸ் இட் இஸ் டேட், particulars, LF, debit, credit. ஸோ இந்த பர்டிகுலர்ஸோட பேசிஸில் வந்து கொடுத்துருக்க ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தில் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சேலரிஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அர்த்தம், இன்னும் வந்து நமக்கு சர்டன் அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது, நமக்கு இன்னும் வர வேண்டி இருக்குது, சரியா. ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ சேலரியோட அக்கௌண்ட்டில் போய் இந்த அவுட்ஸ்டாண்டிங்கோட அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு அவுட்ஸ்டாண்டிங்கோட அமௌண்ட்னா நமக்கு இன்னும் வர வேண்டி இருக்குது, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோம். ஸோ ப்ரீபெய்ட் இன் அட்வான்ஸ், ஒருவேளை நம்ம வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டோம், அந்த சர்டன் அமௌண்ட்டை வந்து நம்ம திருப்பி பே பண்ண போகும்போது என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி பே பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ப்ரீபெய்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஒவ்வொரு என்ட்ரிஸ் போடும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் என்ட்ரிஸ் எப்படி பாஸ் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கவனி, க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு எங்கே வரும் உனக்கே தெரியும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம், இன்னொன்று வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காட்டும், ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு எங்கே வரும், கிரெடிட் சைடில். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஓகேவா. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம அந்த அக்கௌண்ட்டை டேரெக்டாக எழுதிடுறோம், ஓகேவா. கிரெடிட் சைடு வரதுனால நம்ம இங்கே எழுதுகிறோம், ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண, க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் கவனி, அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ். சேலரியோட அமௌண்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா நமக்கு இன்னும் வர வேண்டி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், எந்த அக்கௌண்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குதோ அந்த இதில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங்கோட சேலரிஸை நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? salaries account. So what is the entry for this? Salaries account debit to outstanding salaries account. ஸோ எந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, ப்ரீபெய்டு வந்திருக்கோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அட்ஜஸ்டிங்கோட என்ட்ரிஸ் போடும்பொழுது கொஞ்சம் கவனமாக போடும். ஓகே, ஸோ சாலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ். நெக்ஸ்ட் கவனி, இன்சூரன்ஸோட அமௌண்ட்டை வந்து ப்ரீபெய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீபெய்ட்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ திருப்பி நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், பே பண்ண அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் பே பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீபெய்டோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் 450 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீபெய்ட் அமௌண்ட்டை நம்ம எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டில். சரியா? ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். So once again repeating for you, insurance oda account la nama idu panna porom. So what is the entry for this? Prepaid insurance account debit to insurance account. So next கவனி, received in advance. ஸோ அட்வான்ஸ்னாலே உனக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம சர்டன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ கமிஷனாக நம்ம ஒரு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம், ஒரு 10,000 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10,000ல் வந்து ஃபஸ்ட்டாக அட்வான்ஸ் பேசிஸில் 1,000 rupees கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி கமிஷனை ரிசீவ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்போ அதே மாதிரி ஏற்கனவே இங்கே ரிசீவ்ட் இன் அட்வான்ஸில் 20,000 rupees வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீ பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கும்போது இந்த 20,000 என்ன பண்ணுவேன், ரெடியூஸ் பண்ணி தான் வாங்குவோம். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் நம்ம வாங்குகிறோமோ அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அக்கௌண்டிங் பீரியடில் வர வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு விதமான அவுட்ஸ்டாண்டிங் பேசிஸ் தான். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங் பேசிஸாக இருந்தாலும் அந்த அக்கௌண்டிங் இயர்லேயே அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது எப்படி பண்ணுவாங்க, ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுதணும், அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேடிங் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சாலரிஸில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சாலரிஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் சாலரிஸ். ஸோ இன்சூரன்ஸோட அமௌண்ட் நம்ம ப்ரீபெய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்சூரன்ஸ் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அட்வான்ஸ் பேசிஸில் இருக்கிறதுனால ஸோ கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கமிஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது. ஸோ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதே மட்டும்தான், இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க உனக்கு, என்ட்ரிஸோட பேசிஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீ அமௌண்ட்டை எதுவும் கால்குலேட் பண்ணி நீ போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீ மிஸ் பண்ணியிருக்க, இதை நீ எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிற என்ட்ரிஸில் அப்படிங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட் சம். இதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்மை கவனி, வேஜஸோட அக்கௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட்? நம்ம வேஜஸோட அவுட்ஸ்டாண்டிங் எதில் நம்ம கொண்டு போய் டாலி பண்ணணும், வேஜஸ் அக்கௌண்ட்டில். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கவனி, டெப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி. ஸோ டெப்ரிசியேஷன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும், மிஷினரியோட வேல்யூ வந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும், அது லைஃப் ஆஃப் வேல்யூ வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், மிஷினரியோட வேல்யூ வந்து நமக்கு கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ டெப்ரிஷியேட் ஆகும்பொழுது அதை நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோம், ஸோ மிஷினரியோடதுன்னா மிஷினரியில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ்? டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம், மிஷினரி அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ கேபிட்டலோட அமௌண்ட் வந்து 20,000 உனக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பர்சன்டேஜ், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உனக்கு 5% கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 20,000 into 5% போட்ட அப்படின்னா 1,000 rupees வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீ கால்குலேட் பண்ணி இங்கே கொண்டு வரணும்.
ஸோ கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலை கால்குலேட் பண்ணி கேபிட்டலே தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி போடுவேன் என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். Once again I am repeating for you, interest on capital account debit to capital account. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். நீ வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த ட்ராயிங்ஸோட அமௌண்ட்டு நம்ம எதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கேபிட்டலில். எதனால், நம்ம ட்ராயிங்ஸை என்ன பண்ணுவோம், கேபிட்டலில் ரெடியூஸ் பண்ணி தான் எடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் நம்ம எதில் ரெடியூஸ் பண்ணணும், கேபிட்டலில் தான். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது எதில், கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், capital account debit to interest on drawings. ஸோ லாஸ்ட் என்ட்ரி என்ன அப்படி பார்த்தோன்னா, சண்டே டெப்டாஸோடதில் பேட் டெப்ஸ் வந்துருக்கு. ஸோ டெப்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸாக இருக்குது. ஸோ டிக்ரீஸ் ஆன வேல்யூக்கு என்ன அட்ஜஸ்டிங் என்ட்ரி வரும், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு சம்மு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ. சண்டே டெப்டாஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. அவுட்ஸ்டாண்டிங்கோட அமௌண்ட் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். மிஷினரியோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட். கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் இருக்குது. ஸோ ட்ராயிங்ஸ் வந்து நம்ம எதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட், கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். லாஸ்ட்டாக டெப்டாஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூக்கு என்ன அட்ஜஸ்டிங் என்ட்ரி வரணும், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். இன்றைக்கி ஒரே ஒரு சம்மு உனக்கு நான் சொல்லித்தரேன். இந்த அட்ஜஸ்டிங்கோட என்ட்ரிஸை எப்படி நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பண்ணுவோம், சரியா? இந்த பேட் டெப்ஸோட அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் கொண்டு போய் காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்ம கவனி. On preparing the final accounts of a Suresh, bad debt account has a balance of rupees 800. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேட் டெப்ஸோட அமௌண்ட் வந்து 800 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சன்ட்ரி டெப்டாஸோட அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 16,000. ஸோ அசட் சைடில் டெப்டாஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 16,000 ருபீஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட இன்ஃபர்மேஷன் பேசிஸாக இப்போ நீ புதுசாக பேட் டெப்ஸ் வந்து 1200 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் ஆஃபோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1200 ருபீஸ். ஸோ இந்த பேட் டெப்ஸோட வேல்யூவை நீ அட்ஜஸ்ட் பண்ண போகிற. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட் டெப்ஸ்க்கு என்ன பண்ணணும், அட்ஜஸ்டிங் என்ட்ரி எழுதணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன், பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காட்ட போகிறேன். ஸோ கவனி, பேட் டெப்ஸோட வேல்யூக்கு நான் அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன சொல்லியிருந்தேன், சன்ட்ரி டெப்டாஸோட வேல்யூவில் தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் தட், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட். ஸோ சன்ட்ரி டெப்டாஸோட அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டெப்டோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அட்ஜஸ்டிங் பண்ணுறது எதில் காட்டணும், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் 1200. 1200 இது என்ன வேல்யூனா அதர் இன்ஃபர்மேஷனில், அதாவது நம்ம மிஸ்ஸிங் பண்ண அந்த ஃபிகரை காட்டுறோம். நீ வந்து பழைய பேட் டெப்ஸோட வேல்யூவை எழுதக்கூடாது. திருப்பி சொல்கிறேன் கவனி, அதர் இன்ஃபர்மேஷனில் ரிட்டன் ஆஃப்னு சொல்லியிருக்க வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம ஒமிட் பண்ணிட்டோம், அதை தெரியாமல் அதை ஒமிட் பண்ணதை இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் காட்டும்போது ஏற்கனவே P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் பேட் டெப்ஸோட வேல்யூ 800 ருபீஸ் இருக்குது. அங்கே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் வந்து 800 ருபீஸ் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக பேட் டெப்ஸை இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூ மஸ்ட் ஆட் அடிஷ்னல் பேட் டெப்ஸ் 1200. புரியுதா உனக்கு? 800 ருபீஸ் ஏற்கனவே உன்னோட பேலன்ஸில் இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ரிட்டன் ஆஃப் பேட் டெப்ஸை நீ ஆட் பண்ண போகிற. ஸோ ஆட் பண்ணனா மொத்தமாக பேட் டெப்ஸோட வேல்யூ என்ன, இப்போது 2000 ருபீஸ். சரியா? ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனி, பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூவில் நீ என்ன பண்ணணும். ஸோ அசட் சைடில் இருக்க சன்ட்ரி டெப்டாஸில் இந்த பேட் டெப்ஸ் ஏற்கனவே அட்ஜஸ்டபிள் ஆகிருக்கும். ஏன்னா அதுதான் உனக்கு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டோட வேல்யூவில் வந்து உனக்கு சன்ட்ரி டெப்டாஸோட வேல்யூ 16,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது ஏற்கனவே அட்ஜஸ்டபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீ புதுசாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன, இந்த 1200ஓட வேல்யூ மட்டும்தான். ஸோ லெஸ் ரிட்டன் ஆஃப் பேட் டெப்ஸோட வேல்யூ 1200. ஸோ 16,000ல் 1200 ரெடியூஸ் பண்ணனா 14,800. ஸோ இதுதான் ஒரு பேட் டெப்ஸோட வேல்யூ கொடுத்துருந்தா P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டுத்துலேயும் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. திருப்பி ஒரே வாட்டி சொல்கிறேன் கவனி, அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபஸ்ட் எழுதணும்.
ஸோ அட்ஜஸ்டிங் என்ட்ரினா என்ன சொன்னேன், எதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு P&L அக்கௌண்ட் பழசு, அதாவது ஏற்கனவே ரிட்டர்ன் ஆஃப் ஆகிருச்சு இந்த 800, அது கூட இப்போ நீ அடிஷ்னலாக என்ன பண்ண போகிற, அதை ஆட் பண்ணல. ஸோ 2000 rupees. பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது சன்ட்ரி டெப்டார்ஸோட அமௌண்ட்டில் அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸை மட்டும்தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி காட்டணும். ஸோ ரெடியூஸ் பண்ணனா 14,800. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு சம்மும் போட போகிறோம். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் நம்ம வந்து அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸோ ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை இந்த கிளாஸோட கண்டினியூஷனை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.